Welcome to our channel Bhojanam. Ishwarovacha Sriram Ram Rameti Rame Rame Manorame Sahasranama Tattulyam Rama Nama Varanane. அதாவது இன்னைக்கு நீங்கள் என்ன தைவெள்ளிக்கிழமை கடைசி தைவெள்ளிக்கிழமை ஆச்சாரியால் அம்பாள் அனுகிரகத்தில் அம்பாள் சாரதையின் கிருப்பையில் நல்லபடியாக ஒரு 4 வாரம் உங்களுக்கெல்லாம் கோவில் பிரசாதம் ஒரு ஊரில் கோவில் பிரசாதம் என்ன ஃபேமஸாக இருக்குது அவள் எந்த நேரத்தில் என்ன நைவேத்தியம் பண்ணுவா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஓவர்வெல்மிங்காக நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். இன்னும் மேலே நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த நம்மளோட சேனலும் நம்மளோட வீடியோவும் பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்றைக்கி தைவெள்ளிக்கிழமை, கடைசி தைவெள்ளிக்கிழமை இருக்கு இல்லையா? இந்த ஸ்லோகம், அதாவது ஈஸ்வர உவாச்ச ஸ்ரீராம ராமே ராமேத்தி இருக்கு இல்லையா? இது என்னன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சிவபெருமான் ராமனை புகழ்ந்ததா ஒரு ஸ்லோகம், பலஸ்துதி. இது இந்த ஸ்லோகம் நீங்கள் சொன்னேன்னா நிறையா பேருக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் உட்காந்து டெய்லி சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா? நம்ம டெய்லி சுவாமிக்கு சமைக்கும்போது இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொன்னேன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்ன பலன் நமக்கு கிடைக்கும். நம்ம ஸ்ரீரங்கத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி நம்ம எதில் முடிக்க போகிறோம் அப்படின்னா திருப்பதி பிரசாதத்தில் முடிக்க போகிறோம். இது எல்லாமே குருவோட அனுகிரகம் தான் நான் நினைப்பேன். ஆச்சாரியால் அம்பாள் அனுகிரகம், பெருமாளோட கிருப்பை. பெருமாளை ஆரம்பித்து, அதாவது ஸ்ரீரங்கத்துக்கும் திருப்பதிக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டு சொல்லுவா இல்லையா? அந்த மாதிரி இது நான் எதுவுமே பிளான் பண்ணலப்பா. ஆரம்பித்தது அக்கார வடசல்ல, முடித்தது மல்ஹோரா, அதாவது மரிச்சி அன்னம், அதுக்கு பேர் பிரசாதம். திருப்பதியில் 3 காத்தால மத்தியானம் சாயங்காலம் அது 3 பிரசாதம் பண்ணுவாள். இது சயன போஜனம் போது சாயங்காலத்தில் மரிச்சி அன்னம், மரிச்சின்னு சம்ஸ்கிருத பெயர் அன்னத்துக்கு, அது மரிச்சி அன்னம், மல்ஹோரா அப்படின்னு சொல்லுவாள். இது நம்ம இவ்வளோ நாள் அக்கார வடசலுக்கு வெல்லம், நெய், முந்திரி பருப்பு, குங்குமப்பூ அப்படி சாப்பிட்டு கடைசியாக பகவான் நமக்கு என்ன அனுகிரகம் பண்ணியிருக்கார். இதெல்லாம் நீ பண்ணியிருக்கடி. கடைசியாக மிளகு உடம்புக்கு எவ்வளோ நல்லது. நம்ம எப்படி தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு லேகியம் சாப்பிட்றோம், அந்த மாதிரி சொல்லுவாள். அந்த மாதிரி நிஜமாகவே நான் என்னோட ஒரு ஸ்டெப்பும் பகவான் இல்லாமல், அம்பாலும் ஆச்சாரியாலும் இல்லை, என்னோடய லைஃபே இல்லைப்பா. நிஜமாகவே சொல்கிறேன். நான் எதுவுமே பிளான் பண்ணிக்கல, இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு. ஸ்டார்ட் பண்ணேன், பகவான் கிருப்பையில் 4 வாரம் நல்லபடியாக முடிஞ்சுது. நீங்கள்லாமும் நம்ம சேனலில் நிறைய பேர் புதுசு வந்திருக்கேன். வார்ம் வெல்கம் போஜனத்துக்கு. நீங்கள் மேலே நம்ம சேனலை கொண்டு போகிறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும். பட் என்னால் எவ்வளோ நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு இது பாசிட்டிவாக கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுக்குறேன். மரிச்சி எண்ணம் ரொம்ப சட்டிலானது, ரொம்ப ஈஸியான பிரசாதம். நீங்கள் ஒரு நாள் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க மரிச்சி என்னத்துக்கு. இதுக்கு பாசி பருப்பு கிடையாது, பருப்பே கிடையாது, வெறும் சாதம் குக்கரில் வச்சு ஒரு அதாவது ரொம்பவும் குழஞ்சிருக்கக்கூடாது, ரொம்பவும் விதவரியாக இருக்கணும், அந்த நடு பதத்தில் இருக்கணும். வாங்க பார்க்கலாம். இந்த அரிசி ஒரு 1.25 டம்ளர் போட்டுட்டேன். நல்லா அரை மணி நேரம் ஊறின்னு இருக்கு. இந்த டம்ளரில் 1 போட்டுண்டு இதில் 1.25 போட்டு நல்லா களைஞ்சிட்டும் ஒரு 1/2 அன் ஹவராக ஊறின்றிருக்கு. நம்ம குக்கரில் தான் இது பண்ண போகிறோம். இதை அப்படியே இந்த தண்ணி நல்ல தண்ணி தான், இதை அப்படியே விட்டுடலாம். ஸோ நான் அந்த தண்ணியை வடிச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு அளவு சொல்கிறேன் பாருங்கள். இதில் நான் 1 இந்த 1.25 போட்டுட்டேன் இல்லையா? இதுக்கு ஒரு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 2 3 4 5 கரெக்டாக போச்சு 6. இந்த கொசுரையும் ஊற்றிட்டு பாருங்கள். இது நல்லா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்க போகிறது. நம்ம கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். அது கொஞ்சமாக நான் உப்பு போடுறேன். ஒரு கலரிட்டு மூடி போட்டு ஒரு நல்ல 4-5 விசில் விடலாம். நான் எவ்வளோ விசில் விடுறேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நல்லா மூடி போட்டு கொஞ்சம் ஸ்டீம் வரட்டும், அதுக்கப்புறம் வெயிட் பண்ணலாம். ஸ்டீம் வருது, வெயிட்டை போட்டுடலாம். இதுக்கு மிளகு மட்டும்தான்
இதுக்கு வந்து நம்ம வந்து மிக்சியில் பொடி பண்ணக்கூடாது. நான் வந்து இவ்வளவும் அத்தனை கொஞ்சமாக இவ்வளோ எடுத்துக்கிறேன். இந்த மிளகு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மிக்சியில் பொடி பண்ணக்கூடாது. இது வந்து அம்மியிலையோ இந்த க்ளே மாதிரி இல்லைன்னா இது மாதிரி வச்சுருப்பேன்ல அதில் நல்லா நுணுக்கிட்டு இந்த பவுடரை வந்து நம்ம போடணும். வாங்க நம்ம அம்மியில் அரைச்சுன்றோம் அதை. ஸோ இந்த மிளகை வந்து நம்ம வந்து பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கும். ஸோ பாருங்கள் நல்லா பொடி பண்ணிட்டாச்சு மிளகை. இதுக்கு வந்து ஒன்லி மரீச்சி எண்ணத்துக்கு மிளகு மட்டும்தான். சூப்பராக வெந்துடுத்து. நீங்கள் வந்து உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. நான் நல்லா இதுக்கு வந்து 6 விசில் விட்டுருக்கேன். சூப்பராக இருக்குது பாருங்க, அருமையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து நெய் கொஞ்சமாக, அதாவது உப்பு ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு போடலாம். இப்போ வந்து நெய் விட்டுக்கோங்க, இன்னும் கொஞ்சமாக விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிளகு பொடியை போட்டுடலாம். இது வந்து நல்லா ஒரு கலக்கிட்டு நம்ம வந்து மரீச்சி அன்னம் அதில் விட்டுடலாம், அன்னத்தில் விட்டுடலாம். நம்ம வந்து இதில் விட்டுடலாம். அப்பா செமையாக நல்ல அரோமா இந்த மிளகு இதெல்லாம் சூப்பர். இப்போ நல்லா கலக்கிட்டு நம்ம இன்னும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இதுக்கு நான் நெய் விட்டுக்கிறேன், போதும். நெய் ரொம்ப இது பாருங்க, நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூப்பராக மரீச்சி அன்னம் திருப்பதி பெருமாள் பிரசாதம். இன்னைக்கு தேவஸ்தானம், திருப்பதி தேவஸ்தானத்தில் சயன போஜனத்தும் போது இந்த மரீச்சி அன்னம் தான் பண்ணுவாள். ஸோ இதை நம்ம வந்து வேறு பவுலில் மாற்றிடலாம். எப்படி இருக்குது பாருங்க, அடிபொலியாட்டம் இருக்குது பிரசாதம். நீங்களும் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். ஸோ மரீச்சி எண்ணெய் பாருங்க, அருமையான மரீச்சி எண்ணெய் மல்கோரா ரெடி. நீங்கள் வந்து திருப்பி நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். நீங்கள்லாம் இவ்வளோ எனக்கு சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப எனக்கு ஓவர்வெல்மிங்காக இருக்குது. இந்த தை வெள்ளிக்கிழமை 4 வாரம் அம்பாள் சாரதையோட அனுகிரகத்திலையும் அச்சாரியால் அம்பாள் அனுகிரகத்திலையும் நல்லபடியாக உங்களுக்கு ஒரு 4 கோயில் பிரசாதம் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதை வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸுக்கு ஷேர் பண்ணி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறேன், ஆசையாக பார்க்குறேன் நம்ம சேனலை, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மாட்டேங்கிறேன். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க. ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். போஜனம் சேனலில் லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.